ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் உமா ஹவுஸ் குக்கிங். எனக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட் அண்ட் கிரியேட்டிவ் டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வடகம். இது எப்படி ஈஸியாக வீட்டிலேயே தான் சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனல் உமா ஹவுஸ் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு இந்த வேக வச்சு எடுத்த நம்ம வந்து ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா, பச்சை மிளகா வந்து நான் 3 எடுத்துருக்கேன். எனக்கு காரம் பிடிக்கனால நான் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கப்பு ரைஸ் எடுத்திங்கன்னா 2 மிளகா கரெக்டாக இருக்கும். நான் 3 எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸில் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இனிமேல் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸ், அதுக்கப்புறமா உப்பு, இது ரெண்டையும் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ 2 கப் நம்ம வந்து ரைஸ் எடுத்துக்கோம்ல, ஸோ ஒரு சின்ன கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக வேண்டாம், கொஞ்சம் குறப்பாக இருந்தால் போதும். பார்த்துக்கோங்க, இப்படி இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தண்ணி ஊற்றி அரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல மிளகா, அதை நம்ம வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் கொஞ்சம் குறப்பாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம அந்த ரைஸ் அரைச்சி எடுத்துருக்கோம்ல, அதில் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்து அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் மிக்ஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா நிறைய டைம் எடுத்துக்கும் போது நம்ம கை ரொம்பவே எரிச்சல் கொடுக்குது. அதனால் சீக்கிரம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை வாஷ் பண்ணிடுங்க. ஒரு வேளை கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, எப்படியும் நம்ம வந்து மேலெல்லாம் காய வைக்கும்போது நமக்கு கை டைம் ஆகும். அதனால் கையில் நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். இப்போது மேலே மாடியில் வந்து நம்ம என்னென்னா இந்த மாதிரி ஒரு கிளாத், அதனால் நம்ம வந்து நீட்டாக விரித்து இந்த மாதிரி சைடில் 2 கட்டை வச்சுக்கலாம். தூசி இல்லாத கட்டையாக பார்த்துக்கோங்க. இனிமேல் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மிக்சர் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி பண்ணணும். எப்படின்னா, இந்த கையில் வச்சுட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக இப்படி போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாகவே இருக்கட்டும், அதான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுட்டே வரணும். ஸ்பூன் வச்சு ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் நல்லா இல்லாது. அதனால் நீங்கள் கையில் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டே வாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் ஒரு 6 o'clock போல் இப்படி போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து அழகாக அது வந்து காயும். நான் வந்து கொஞ்சம் வெயிலில் வைக்கிறேன், அதனால் கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து காலைல ஒரு 10 மணிக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு 2 நாளே நமக்கு நல்லா காஞ்சி வந்துடும். நான் வந்து ஒரு 3 மணி போல் தான் வச்சுருக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு. எப்படின்னா ஒரு 3 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் வச்சேன். அதுக்கு அடுத்த நாள் காலைல 10 மணிலேருந்து அப்புறமா ஒரு 4 o'clock வரைக்கும் வச்சேன்னா கரெக்டாக ஒரு 1.5 நாள் தான் காய வச்சுருக்கிறேன். இங்கே அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இது உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். எடுக்கும்போது அந்த கிளாத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி தொளிச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ நான் பொரிச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா டேஸ்டியான வடகம் ரெடி ஆயிரும். பொரிச்சு நீங்கள் சாம்பார், அதுக்கப்புறமா மோர், இந்த மாதிரி ரெசிபீஸ் கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டி அண்ட் ஈஸியான வடகம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான ரெசிபி உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.